அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் திடீர்னு வரேன்னு சொல்கிறாங்க. விஜய்னா ஓரளவு கொஞ்சம் வந்திருக்காருன்னா அவருக்கு சப்போர்ட் இருக்குது நிறைய பேர், அதனால தான் அந்த மாதிரி அவர் வந்திருக்காரு. உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் கம்மி தான், வர்றது வாய்ப்பு கம்மி தான். அறிவாளி இருக்கிறதுனால கலைஞர்கள் வர ஆதரிக்கிறாங்க, அதனால் அவங்க வரலாம். ஆனால் அதே நேரத்தில் அரசியலை படிச்சுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். எப்படிங்க அரசியல் அடிப்படை என்ன, வந்தால் நம்ம மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்தால் என்ன செய்யலாம், அவங்களுக்கு எதை கொடுக்கணும். இலவசம் தேவையே இல்லைங்க, இலவசம் தேவையில்லை. எதை கொடுத்தா மக்கள் நல்லா இருப்பாங்க அதை செய்யணும், சரிங்களா? அதை விட்டுட்டு நான் வந்தால் நீங்கள் 1000 கொடுத்தா நான் 3000 கொடுப்பேன்னு சொல்கிறதெல்லாம் தவறான. அப்படி வர்றவங்கள அரசியல் நுழைய விடக்கூடாது, அப்படி வர்றவங்கள அரசியல் நுழைய விடக்கூடாது, கேட்டிங்களா? நீங்கள் கரெக்டாக அதுக்கு காசு எல்லாத்துக்கும் வாங்க. அவங்களுக்கு லேடியை ஃப்ரீயாக போடுறதுக்கு 5 ரூபா டிக்கெட் வாங்குங்க, அது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தானே. கவர்மெண்ட்டை நஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்கள் போய் என்ன ரிசர்ச் பண்ண போகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் உண்மை. அதனால் கூத்தாடியெல்லாம் ஆளாளுக்கு வர்றதுங்கிறதெல்லாம் சரிதான். கூத்தாடி ஆண்டா நாடு எப்படிங்கிறத மக்கள் அறிஞ்சுக்குவாங்க, கூடி சீக்கிரம் அறிஞ்சுக்குவாங்க, அவ்வளோ வேற ஒன்றும் இல்லைங்க. ஆமாம்மா, நிச்சயமாக யாரை எந்த அரசியலும் இலவசம் சொல்லக்கூடாதுங்க, இலவசமே சொல்லக்கூடாதுங்க. நான் அதை தர்றேன்னா அப்போ அது ஒரு தப்பான தப்பு. எங்கேருந்து கொடுக்குறீங்க, யார் பணத்தை கொடுக்குறீங்க? வீட்டு வரி குறைங்க, எலக்ட்ரிக் பில்லை குறைங்க. அதை விட்டு நான் இலவசமாக தரேன், இலவசம் எங்கேருந்து கொடுக்குறீங்க, யார் பணத்தை கொடுக்குறீங்க? நல்ல ரோடு போடுங்க, நல்ல மக்களுக்கு வசதியாக பஸ் விடுங்க. அதனால் இலவசம் தேவையே கிடையாது. அதை சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வந்ததே தப்பு. யாராக இருந்தாலும் நான் இவராது குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். எந்த அரசியல்வாதி இப்படி வரக்கூடாதுங்கிறதான். அதே நேரத்தில் கலைஞர்கள் வர்றது, கலைத்துறையிலேருந்து வர்றவங்க நேர்மையாக வரலாம். எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார், மக்களுக்கு நல்ல செய்யணும் செஞ்சார். அதுபோலே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் எவ்வளோ நாள் அரசியல் இருந்தார், எம்ஜிஆர் எவ்வளோ நாள் அரசியல் இருந்தார். அதனால அரசியல் நன்கு தெரிஞ்சவங்க வர்றது தப்பே கிடையாது. நான் வர்றேன் நீங்க வர்றேன்னு பேசுறோம் தப்பு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. விஜய்க்கு பவர் இருக்கு, ஆளுங்க அதாவது ரசிகர்களோட பலம் இருக்கு. ஆனால் மற்ற யாருக்குமே அந்த பவர் கிடையாது. இப்போ ரஜினிகாந்தோ கமலஹாசனோ வரணும்னு நினச்சா கூட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தனுஷுக்கும் வர முடியாது, எவனாலே வர முடியாது. உண்மை ஓப்பனாக சொல்கிறேன், தனுஷ்னாலே வர முடியாது, ரஜினிகாந்தே நின்னாலும் வர முடியாது, ஜெயிக்கவே முடியாது. விஜய்க்கு ஒரு பவர் இருந்துச்சு, அந்த பவர்னால அவன் ஜெயிச்சான். மற்ற எவனாலே முடியாது. ஆனால் இவனா 5 வருஷம்தான் ஆட்சி நடத்த முடியும், 5-6வது வருஷம் இவன் ஆட்சி இருக்காது. உண்மை அதுதான். ஐயா, புதுசாக வர்றவங்களும் செயல்பாடு சரியில்லை. அவங்களுக்கு இது அரசியல் எப்படி கையாளணுன்றது தெரியல, விவரங்கள் அனுபவம் பத்தாது, இதையும் சொல்ல முடியும். அனுபவம் இல்லை, புதுசாக வர்றவங்க சாதிக்க முடியாது அரசியலை. அந்த அரசியல் அனுபவம் உள்ளவங்க தான் அதை சரியாக கொண்டு போக முடியும். இதற்கு வந்திருக்காங்க சினிமா உலகத்துலேருந்து, இதற்கு எந்த நன்மையும் நடைபெறலை. 3 மாதம் ஆச்சு. இது நம்ம மனப்பூர்வமாக சொல்கிறேன். யாருக்கு அந்த கட்சி இந்த கட்சின்ற மாறுபாடு கிடையாது. மனப்பூர்வமாக சொல்கிறேன். அரசியலில் இருந்தாலே அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும். புதுசாக அரசியலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய செயல்பாடுகள் சரியாக செய்ய முடியாது. அவர் ஆட்சிக்கு வந்துட்டார், ஆட்சியில் உட்காந்து முதலமைச்சர் ஆகிட்டார். அதே ஆசையில் நிறைய நடிகர்கள் சேர்றது. ஆட்சி நம்மளும் ஒரு கட்சி ஆர்வம் போங்கிற மாதிரி இப்போ தனுஷ் நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு நான் பேப்பரில் பார்க்கல. அவர் வந்தால் ஒன்று அந்த அளவுக்கு ரஜினி இப்படி தான் சொன்னார், வந்துட்டு சொன்னார், கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அது ஒரு இது ஆகிப்போச்சு. இப்போ விஜய் ஒரு தைரியமாக இறங்கி செயல்படுறாரு. செயல்பட்டாலும் அவர் ஒரு பிடிப்பான ஒரு இதில் போக மாட்டேங்கிறார். 4 அரசியல் திமுக, அண்ணா திமுக மற்ற கட்சிகளை வச்சுக்கிட்டு தான் காவிரி நீர் பிரச்சனைக்கு போகணும். பொதுக்கூட்டம் சர்வகட்சி கூட்டம் கூட்டி தான் போகணும். அவர் அந்த மாதிரி போகல. ஆனால் இப்போ போகிறதுக்கு கூட சந்தேகம் தான், போகக்கூடாது. நம்ம எதுக்கு அவங்ககிட்ட நேரடியாக போய் பேசணுங்கிற ஒரு முடிவில் இருக்க. 4 பேர் சேர்ந்து 4 தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுக்கொண்டு நம்ம செயல்படணும். எல்லாரும் போகும்போது ஒரு மாற்றுக் கட்சிக்காரங்க 2 பேர் சேர்ந்து கூட போகலாம்.
அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டு உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, காவிரி நீர் வச்சு விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு நம்ம அண்ணன் தம்பியாக போய் பார்க்கணும். அங்கே போய் அந்த முதலமைச்சரை பார்த்து பேசி என்னன்னு பேசி பிறகுதான் முடிவு பண்ணணும். நம்மளாம் தனிப்பட்ட முறையில் போகக்கூடாது. அது போகிறது ஒரு நல்லது நடக்கும், அது சில விதத்தில் அது பிரேக்காகி விழுந்துடும், சொல்ல முடியாது. ஆமாம். வேறு எப்படி என்ன வேறு என்ன பேசணுங்கிறீங்க? வேற புதுசாக வர்றவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து சினிமா முகத்தில் இப்போ வந்ததுன்னு எல்லாரும் தான் பேசுகிறோம் விஜய். ஆனால் அது உண்மைதான், சினிமா முகம் தான், வேற ஒன்றும். ஆமாம், அனுபவம் இல்லாமல் வந்துடுறீங்க. வந்துக்கிட்டு அதை செய்வோம் இதை செய்வோம்னு இப்போ நிறைய அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆமாம், திட்டங்களை ஓட்டு வாங்கியாச்சு. இப்போ அது செயல்படுத்த ரொம்ப கஷ்டம். ஆனால் மக்கள் வந்து என்ன செய்யலை, இல்லை சொன்ன வாக்கு செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்கிறது, அதுவும் மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். வந்து 3 மாதத்தில் இன்னும் யாரும் இது பண்ண முடியாது. திட்டத்தை வந்து எப்படி நம்ம 1 வருஷம் 1 இயர் தாக்கு பிடிக்கணும். நம்ம அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏதாவது பேசணும். எல்லாம் வந்தார் என்ன கிழிக்கிட்டாருன்னு அச்சா நம்ம பேச முடியும். அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசணும், உடனே பேசக்கூடாது. அரசியலுக்கு அனுபவம்ன்றதுலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பிறந்தோடனே வந்து ஒவ்வொன்றா படிப்படியாக நம்ம கற்றுட்டு தான் வரோம். இதுக்கு அனுபவம்லாம் ஒன்றும் தேவைன்றது நெசசரி கிடையாது. நல்லது செய்யணும்னு நினச்சா யாருனாலும் வரலாம். அவங்க 2 பேரும் வரேன்றாங்க, வரட்டும், யாராக இருந்தாலும் வரலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. வரலாம், யாருனாலும் வரலாம். மக்களுக்கு நல்லது செய்ய யார் இருந்தாலும். ஆல்ரெடி வந்து லாரன்ஸ் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காப்புல. இன்னும் அவர் செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு உண்டான பதவியில் இருந்தால் இன்னும் நல்லா செய்யலாம்ல. நல்லா செய்யலாம். வரட்டும், யாருனாலும் வரலாம். தனுஷ் வரலாம், ஏன் ஒரு நடிகை கூட வரலாம், யாருனாலும் வரலாம். நீங்கள் வரலாம், நான் வரலாம். பட் நம்ம வந்தால் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதுக்கு வந்து விளம்பரம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நடிகைனா எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ரீச் ஆகிருப்பாங்க. அந்த பேஸை யூஸ் பண்ணி அவங்க வராங்க. வரட்டும், யாருனாலும் வரட்டும். புதுசாக இப்போ வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு சான்சஸ் இப்போ கம்மி தான் சார். ஏன்னா இப்போது ஒவ்வொரு விஜய்க்கு அப்புறம் தான் இப்போ ஒவ்வொருத்தவங்களா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து விஜய்க்கு உள்ள சப்போர்ட் மற்றவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்காது சொல்லப்போனால். அதனால் வந்து புதுசாக நடிகர்கள் வர்றது வந்து வெற்றி பெறணுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ரேஷியோ தான் இருக்குது. அதனால் அரசியலில் இருக்கிறவங்க வந்து முகம் வந்து வெளிப்படுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் சினிமா துறையிலேருந்து வர்றவங்க பளிச்சுன்னு ரீச் ஆயிடுறாங்க. அதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க நல்லது செய்கிறாங்க செய்யலைன்றது அப்பாற்பட்டது. இவர் யார் தெரிஞ்சவர் அப்படின்னு ஓட்டை குத்திடுறாங்க. இனிமேல் வர்றவங்க நல்லது செஞ்சால் நல்லது. வேறண்ணே அது சொல்ல முடியாதுண்ணே. அந்த தனுஷுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்றது தெரியல. இன்னி சினிமா துறையில் வந்தால் அவர் நல்லா இருக்குமா என்னன்றது தெரியல. அரசியல் அனுபவமே இல்லாம. ஆமா, அரசியல் வச்சு வராங்க, ரசிகரை வச்சு வர்றாங்க. மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்ல விஷயம். இவங்க சினிமா துறையில எல்லாமே படத்துல நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிடுறாங்க. இல்லை, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த நடிகர்கள் தான் எல்லாமே. அது ஒரு ஹீரோயிசம் வந்து அவங்க தான் எல்லாமே நினைக்கிறாங்க, அவங்க தான் எல்லாமே அப்படின்ட்டு. கேரளாவில் அந்த மாதிரி இல்லை. கேரளா வந்து அரசியல் தனி, சினிமா துறை தனி, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அது மாதிரி மற்ற ஸ்டேட்டில் ஃபுல்லாக அப்படி தான். நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் அந்த மாதிரி. அது தனுஷ் அது எல்லாம் வந்துட்டு தான் இருப்பாங்க, எல்லாம் வரத்தான் செய்வாங்க. எல்லாம் அப்படி தானே போயிடுது இப்போ. அதுக்கு ஒரு கூட்டம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் வந்துட்டு தானே இருக்குது இப்போ. அந்த மாதிரி தான்.